விநாயகரை காணவில்லை. காட்டிக் கொடு. அந்த பக்கம் நீ போ, இந்த பக்கம் நீ போ. ஆகட்டும் பிரபு. 10 பேர் இங்கே இருங்களடா. ஆஹா, மாதவா, யுவராணி, அவர்களின் மறைவிடம் கண்டுபிடியுங்கள். திருடிய மொத்தத்தையும் மீட்க வேண்டும். அப்படியே அம்மா. அனைவரையும் கட்டி வையுங்கள். யாரும் தப்பிக்க கூடாது. அந்த கட்டை இருக்கே கட்டுங்கள். பனைமரம் போல் நிற்கிறீர்கள். பெண்களோடு போய் ஒளிந்து கோவிலை முழுமதி வருகிறது. வெட்டு பார்ப்போம். தெரியாதுப்பா. ஏடு मजाक उड़ाओगी। எப்படி குழந்தைங்க பிரபு? நானா? ஐயோ நீங்கதான். உங்களை தவிர வேற யாரு பிரபு? நானே. உடம்பாட்ட பிடி, காளையாட்ட இடி, கழுகு குறி, யானை பலம், புலி உடம்பு, சிறுத்த வேகம், சிங்க மாட்ட கம்பீரம், உங்க ஒருத்தருக்குள்ள பூரா காட்டையும் பாக்குற பிரபு. பிரபு, உன்னை எனக்கு பிடித்து விட்டது. உனக்கும் குமாரவர்மர் காட்டு பண்ணி கொண்டுட்டாருங்கோ.
குமாரவர்மர் வாழ்க. குமாரவர்மரோட சாகசத்தை என்னன்னு சொல்றது? மொத்த பண்டிகளையும் அவர் ஒருத்தரே கொண்டு தீர்த்துட்டாரே. அற்புதம்! பன்னி வீரர் குமாரவர்மர், பன்னி வீரர் குமாரவர்மர், பன்னி. புகழ்ந்தால் பிடிக்காது தெரியுமே. இந்த அம்புகளை நாம் பாதுகாத்து வைக்க வேண்டும். அம்பைதல் கற்பூருக்கு நம்பிக்கையை அது கொடுக்கும். தீர்க்க தரிசனம். உன்னை முதலில் கண்டதிலிருந்தே எனக்கு சந்தேகம் இருந்தது. உன் நடிப்பும் உனது நாடகமும். நானா? அப்படி தெரியவில்லையே. உன் பேர் என்ன சொன்னாய்? कंट्रोल இது களம் கண்டு வாழ் வீசிய கை. ஒரு வீரனின் கை எனக்கு தெரியாதா? மாமா ஏதோ சொல்றாங்க. ஐயோ, என்ன சொல்றீங்கப்பா? பாவம், ஒண்ணும் தெரியாத அப்பாவி. அதை நான் சொல்கிறேன். மாதையனை அழைத்து வாருங்கள். ஐயோ, என்ன பண்ணலாம்? ஈடு தொலைக்கிற குச்சியை கூட தூக்க தெரியாத ஒருத்தங்கிட்ட இவ்வளவு பெரிய ஈட்டியை கொடுத்து நிக்க வச்சீங்கன்னா பாவம், அவன் என்ன செய்வான்? ஆமா, எதுக்கு இதெல்லாம்? அங்க பார்த்தா காலம், இவனோ கோலம். பாவம், பச்சை குழந்தைப்பா. ஐயோ, என் பரவாயில்ல கொண்டுட்டாங்களே. எந்த சுகத்தை அனுபவிக்காத பச்சை குழந்தைக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்களே. கையை உடைஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி இவனை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? இனிமே எந்த பொண்ணு இவனுக்கு இதயத்தில் இடம் கொடுப்பா? அவ்வளவு பெரிய வளர்த்திருக்கிற மகாராணி யாரு? ரதத்தை கொண்டு வாருங்கள். ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? தெய்வமே, தெய்வமே, உதவி செய்வேன்னு சொன்ன தேவதையே கையை உடைச்சிருச்சு. தெய்வமே, தெய்வமே. கொஞ்சம் எழுந்து கொள்ள முடியுமா? முட்டாள், அவர் சொல்றது கேட்கல. எதிரி தலையணை. பாகுபலியும் கட்டப்பாவும் குந்தல தேசத்தில் இருக்கிறார்கள். பாகுபலி குந்தல தேச இளவரசி தேவசேனையின் மீது காதலுற்று இருக்கலாம். இது தேவசேனையின் ஓவியம். ராஜ்யமும் அவனுக்கு, அழகு மங்கையும் அவனுக்கு. தேவசேனை எனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும். அது எப்படி நடக்கும்? என் அன்னை வாக்கு கொடுத்தால் முடியும். உன் தம்பி காதலிக்கும் பெண் உனக்கு கிடைக்க அவள் எப்படி வாக்கு கொடுப்பாள்? என் தம்பி காதலிப்பது இன்னும் அவருக்கு தெரியாததால் நான் முதலில் காய்களை நகர்த்தப் போகிறேன். அழகே பொறாமைப்படும் பேரழகி. யார் இவள்? இவள் குந்தல தேசத்து இளவரசி. பெயர் தேவசேனை. ஒரு நாடோடி ஓவியன் நம் இளவரசருக்கு இதை பரிசளித்தார். அந்த கடமே ஈசானி மூலையில் கணம் கொடியது. உனக்கு இந்த யுவராணியை அவ்வளவு பிடித்திருக்கிறதா பல்லா? ஆமாம்மா, அவள் எனக்கு வேண்டும். என்ன இது இளவரசே? நீங்கள் வேண்டுமென்று கேட்டால் கிடைத்து விடுமா? ஏன் கிடைக்காது? ஒரு இமை பொழுதில் மகிழ்மதியின் சிம்மாசனத்தையே விட்டுக் கொடுத்தவன் என் மகன். அவன் ஆசைப்பட்டு கேட்கும் ஒரு பெண்ணை அவனுக்கு தர முடியாவிட்டால் நான் என்ன தாய்? பல்லா, தேவசேனையே உன் மனைவி. இதுவே என் வாக்கு. குந்தல தேச சிற்றரசர் ஜெயவர்மருக்கு பார்ப்புகழும் மகிழ்மதி பேரரசின் ராஜமாதாவின் நல்லாசிகள். வீரமும் கல்வியும் அன்பும் பண்பும் ஊட்டி வளர்த்த என் மகனுக்கு உங்கள் சகோதரியை மனைவியாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வாழ்த்துக்கள்.
தேவசேனையை மகிழ்மதிக்கு உடனடியாக அனுப்பவும். நீ திரும்பி வரும்பொழுது உனக்கு புதிய கதைகள் சொல்லும் ஒரு நல்ல யுவராணியை பார்த்து வைக்கிறேன். என்ன அதிசயம் இது! மகன் விரும்பும் பெண்ணையே தேர்ந்தெடுத்திருக்கிறாள் அன்னை. இப்படிக்கு ராஜமாதா சிவகாமி தேவி மகிழ்மதியோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ள உலகில் உள்ள எத்தனையோ பேரரசுகள் வரிசை கட்டி நின்று கொண்டிருக்கும் போது ராஜமாதாவின் கனிவான பார்வை உங்கள் சிற்றரசின் மீது விழுந்துள்ளது. யுவராணி நிறைய அதிர்ஷ்டம் உள்ளவர். நீங்களும் உங்கள் ராஜமாதா மட்டும்தானா? இல்லை, உங்கள் ஒட்டுமொத்த மகிழ்மதியும் இப்படியா? இந்த செல்வங்களை கண்டு நீங்கள் வேண்டுமானால் நாய் போல வாலாட்டலாம். எங்களுக்கு இது பாதுகைக்கு கீழுள்ள தூசுக்கு சமானம். தேவசேனா! அமைச்சரே, உங்கள் திமிரில் துளி அளவு இருந்திருந்தாலும் உங்கள் இளவரசனை ஆண் என்று மதித்திருப்பேன். எமது குந்தல தேசத்தில் அப்படிப்பட்ட வேலைக்காகாத ஒன்றை பெண்களை விடுங்கள், நாய்கள் கூட அண்டாது. மகாராஜா, நீங்களாவது? அது அவள் முடிவு மகாமந்திரி. நீ பதில் மடலை அனுப்பு தேவசேனா. எழுதுங்கள். மகிழ்மதி சாம்ராஜ்ய ராஜமாதா சிவகாமி தேவிக்கு குந்தல தேச யுவராணி தேவசேனையின் வணக்கங்கள். துணிச்சலோடு நேரில் வந்து என்னை கேட்காமல் வெறும் பரிசுகளை அனுப்பியதன் மூலம் உங்கள் மகனின் வீரத்தையும் அவன் ஒளிந்து கொள்ள உங்களை போன்ற பெண் வேண்டும் என்பதையும் அறிந்தேன். என் வாளை நான் அனுப்புகிறேன். தங்க நகைகளால் உங்கள் மகனை குமாரவர்மா, காலம் ஒவ்வொரு கோழைக்கும் வீரனாக ஒரு கணம் கொடுக்கும். அந்த கணம் இது. மூச்சை படைப்பவன் தேவன், மூச்சை நீட்டிப்பவன் வைத்தியன், மூச்சை காப்பவனே சத்திரியன். நாவிரல் பிடித்ததும் மறுமுகம்.
வீரனே, யார் நீ? இப்பொழுது விளக்க நேரமில்லை யுவராணி, செல்லலாம். நாங்கெல்லாம் மாடு மேய்க்கிற கூட்டம் சாமி, நாங்க எப்படி சண்டை போட முடியும்? மூளையை வைத்து சட்டை போட்டால் புல்லும் கூட வில்லாக மாறும். அவர்களை எதிர்க்க வெறும் படைபலம் மட்டும் போராது. அதனால் இப்போது உங்கள் ராஜ்யத்தை காப்பாற்ற உங்களின் உதவி வேண்டும். அதற்கு நீங்கள் தயாரா? யார் என்று தெரியாது. ஏதேதோ பேசிவிட்டு மார்பில் ஏற்றி உதைத்து. நீ மிதித்த போதுதான் உன் பலம் எனக்கு புரிந்தது. இது ரத்தம் அல்ல குமாரவர்மா, நீ கோழை இல்லை, யுத்த வீரன் என சொல்லும் வெற்றி திலகம். என்ன செய்தி? என்னது? உங்களை கைது செய்து வர ராஜமாதா சிவகாமி தேவியின் ஆணை. மோசம். இவரை தவறாக அர்த்தம். சற்று முன் உன்னை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று கும்பிட்டோம். அது பொய் என்று செய்து விட்டாய் நீ. சொல், யார் நீ? கோபத்தில் தித்திப்பு கூட கசப்பாகத்தான் தெரியும் யுவராணி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல், யார் நீ? இந்த கோபம் தணிந்தவுடன் மகிழ்மணி சாம்ராஜ்யத்தின் முடியளவரசன்
வாதாபி தேவியின் புத்திரன். பிரபஞ்சத்தில் யாரும் வென்றடா காளகயரை வலம் செய்த வீராதி வீரன். அமரேந்திர பாகுபலி. பந்தங்களுக்குள் அன்பு இருந்தால் போதும் மகாராஜா, மரியாதை எதற்கு? உங்களுக்கு மனம் முடிக்கத்தான் ராஜமாதா பெண் கேட்டாரா? உங்களுக்கு காயமில்லையே யுவராணி? உங்கள் சிந்தனை எங்கோ உள்ளது. Gana más tanto, ¿no? ஒரே ஒரு
முறை தவறி பேசிவிட்டேன். கோபத்தில் நான் அப்படி பதில் அளித்திருக்க கூடாது. என் அகந்தையை மன்னித்து விடுங்கள் ராஜமாதா. இந்த சிவகாமியின் மருமகளுக்கு கொஞ்சம் அகந்தை அழகுதான். நீங்கள் தானே இவர் பக்கத்தில். நான் உன்னை பல்வாள் தேவனுக்கு தேர்ந்தெடுத்தேன். என்னது? நான் காதலித்தது, மணாளனாக முடிவெடுத்தது பாகுபலியைத்தான். என்ன கொடுமை நடக்கிறது இங்கே? மன்னிக்க வேண்டும் ராஜமாதா, பெரும் தவறொன்றை இழைத்து விட்டேன். ராஜமாதாவின் கடிதத்தில் மகனுக்கென்று குறிப்பிட்டதை நான் தவறாக பாகுபலிக்கு என்று நினைத்துக் கொண்டேன். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் நான் தான். இளவரசி மீது எந்த தவறும் இல்லை. கட்டப்பா, முடிந்ததை பற்றி பேசி பயனில்லை. நடக்க போவது என்ன என்பதுதான் முக்கியம். அம்மா, அது பாகு, உன் சகோதரனுக்கு தேவசேனையை மனம் முடித்து தர நான் வாக்கு கொடுத்து விட்டேன். நிறுத்துங்கள். என் சம்மதம் இல்லாமல் என் வாழ்க்கைக்கு வாக்கு கொடுக்க நீங்கள் யார்? ஒரு இளவரசிக்கு தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்பது உங்களுக்கு தெரியாதா? அந்த இங்கிதம் கூட இல்லையா? என்ன ஆணவம் இருந்தால் இந்த சிவகாமியின் முன் உன் குரலை உயர்த்தி பேசுவாய். காவலர்களே, அவள் கைகளை கட்டி போட்டு மண்டியிடச் செய்யுங்கள். ஆகட்டும் ராஜமாதா. தேவசேனை மீது கை வைப்பதும் பாகுபலியின் வாளின் மீது கை வைப்பதும் ஒன்றுதான். அம்மா, அவள் மானத்தை காப்பேன் என்று நான் தேவசேனைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். இளவரசி, நீங்களா ராஜமாதாவை எதிர்த்து பேசுவது? அந்த சிவனின் சொல்லில் கூட தப்பிருக்கலாம், ஆனால் என் அன்னையின் சொல்லில் கட்டாயம் தப்பிருக்காது என்று சொல்வீர்களே, நீங்களா? கொடுத்த வாக்கிற்காக, நம்பும் நியாயத்திற்காக, காக்கும் தர்மத்திற்காக எவரையும் எதிர்த்து நில். அது கடவுள் ஆனாலும் சரி, அச்சம் கொள்ளாதே. அதுவே தர்மம், அதுவே சத்திரிய தர்மம். ஒரு பெண்ணின் மனதில் என்ன இருக்கிறது என்று அறியாமல் உங்கள் மகனுக்கு வாக்கு கொடுத்தது தவறு. நீங்கள் செய்தது தவறம்மா. சிவகாமி செய்தது தவறா? பார்த்தாயா சிவகாமி, உன் தியாகத்திற்கு இவன் சூட்டிய பெயர் தவறு. நீ கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். ஆனால் உன் தாய் கொடுத்த வாக்கு கப்பலேற வேண்டும். உன் தாயின் வாக்கிற்கு செல்வாக்கில்லை, உன் தாய்க்கு மதிப்பில்லை. வேண்டாம், நீங்கள் சொல்லும் நல்லவை எதுவும் அவன் செவிகளில் கேட்கவில்லை. அமரேந்திர பாகுபலி, உனக்கு 2 தேர்வுகள் இருக்கின்றன. பேரண்டம் கொண்டாடும் சரித்திரம் கொண்ட மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் அரியாசனம் வேண்டுமா? இந்த வஞ்சகி தேவசேனை வேண்டுமா? அந்த அரியாசனத்தை நான் தேர்ந்தெடுத்தால் அது உங்கள் வளர்ப்புக்கு நான் செய்யும் அவமானம். நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன். உன் முடிவது வரும் விஜயதசமியில் அதே முகூர்த்தத்தில் பல்வாள் தேவன் மகிழ்மதியின் அடுத்த அரசன் ஆவான். சேனாதிபதி பாகுபலியின் மேற்பார்வையில் அந்த மகா பட்டாபிஷேகம் நடைபெறும். ராஜமாதா, ஒரு முறை ஆலோசனை செய்யுங்கள். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். கிழக்கு புறம் உதயகிரி மலைகளா, மேற்கு புறம் மலவா சமுத்திர தீவுகளா, வடக்கில் குந்தல தேச நதிகளா, தெற்கில் காளகேய காடுகளா, இயற்கை அரண் அமைக்கப்பட்ட மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் பேரரசனாக வீரன் பல்
தேவியின் மைந்தன் பல்வாள் தேவன் என பெயர் கொண்ட நான் பறந்து விரிந்த மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் அரசன் என்ற மகா உன்னதமான பொறுப்பேற்று நாட்டின் நலன் காப்பேன் என்று அந்த பரமசிவன் சாட்சியாக இன்று பிரமாணம் செய்கிறேன். பல்வாள் தேவ சக்கரவர்த்தி! பல்வாள் தேவ சக்கரவர்த்தி! பல்வாள் தேவ சக்கரவர்த்தி! பாகுபலியாகிய நான் மகிழ்மதி மக்களின் உடல் பொருள் மானம் உயிர் காப்பேன் என்று மகாராஜா பல்வாள் தேவரின் படைத்தலைவனாக பதவி ஏற்று அச்சமின்றி பாகுபாடின்றி அறத்தை நிலைநாட்ட உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டேன் என்று ராஜமாதா சிவகாமி தேவியின் சாட்சியாக இன்று பிரமாணம் செய்கிறேன். எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து உனக்காக நான் உங்கள் இருவருக்கும் நடுவே பிளவை ஏற்படுத்திவிட்டேன் என பாரமாக இருக்கிறது. அம்மாவின் கோபம் அவர் கையில் பேரனை பெற்று தரும் வரைக்குமே. கட்டப்பா, தாயே, எனக்கு என்ன பரிசு கொண்டு வந்தீர்? மனப்பூர்வமாக வாழ்த்து கூறும் உரிமை கூட இல்லாத அடிமை தாயே நான். என்னால் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? நீங்கள் கொடுக்க முடிந்த ஒன்றை கேட்டால் தருவீரா? கேளுங்கள் தாயே. என் வழக்கப்படி தொப்புற்கொடி அறுத்த குழந்தையை தாய்க்கு முன் பாட்டனாரின் கையில் கொடுப்பார்கள். 1000 பிறைகள் காண வேண்டும் என்று. நானும் இவரும் தந்தையை இழந்தவர்கள். எங்கள் குழந்தையை நீங்கள் ஏந்துவீர்களா கட்டப்பா? உங்கள் பக்கத்தில் நிற்பதற்கு கூட அருகதை இல்லாத இந்த அடிமைக்கு தந்தை ஸ்தானமே தருகிறீர்களே அம்மா. உங்கள் குழந்தையை என் கைகளில் என்ன தலையின் மீது சுமப்பேன்.
ராஜமாதா வருகிறார். அம்மா, நீ கருவில் சுமப்பது மகிழ்மதியின் வாரிசாகும். ஜாக்கிரதை. அம்மாவென்று அழைக்கும் உரிமையை நீ எப்போதோ இழந்து விட்டாய். இப்போது அவள் வந்திருப்பது ராஜமாதாவாக மட்டுமே. வேறு யாராலும் கொடுக்க முடியாத சிறப்பு பரிசொன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். அது என்ன பரிசு அரசே? ஒரு நிறை மாத கர்ப்பிணி விரும்புவது பொன்னை, பொருளை அல்ல, தன் கணவனின் அரவணைப்பை. பாகு, நீ உன் அரச கடமைகளை ஆற்றுவதில் தேவசேனையை மறந்து விடுகிறாய். அதனால் உன் தோளில் இருக்கும் பொறுப்புச் சுமைகளை இறக்கி சேதுபதிக்கு தருகிறேன். அரசரின் உத்தரவு. உங்கள் கண்களுக்கு முன்னால் இப்படி ஒரு நாடகம் அரங்கேறும் போது சிலை போல் வேடிக்கை பார்க்கிறீர்களா ராஜமாதா? தேவசேனா, நீ எங்கள் வழக்கங்களை புரிந்து கொள்ளவில்லை. எவருக்கு எந்த பதவியை நிர்ணயிக்க வேண்டும் என்ற அதிகாரம் முழுவதும் மகாராஜாவுடையது. சாக்கு. ராஜமாதா, ஒரு வஞ்சகனின் தீஞ்செயலை விட ஒரு நல்லவனின் மௌனம் நாட்டுக்கு மிகவும் கொடியது. அது உங்களுக்கு தெரியாதா? பாகுபலி போன்ற மாவீரனின் பதவியை பறித்து ஒரு நாய்க்கு வீசுவதா? எப்படி நீங்கள் மௌனமாக இருக்கலாம்? தேவசேனா, இங்கே வந்த அனைவரும் எனக்கு பரிசு கொடுத்தார்கள். நீங்கள் இன்னும் கொடுக்கவில்லை. நான் கேட்பதை கொடுப்பீர்களா? நீங்கள் மகிழ்மதியின் அரியாசனத்தில் அமர வேண்டும். அதுவே என் விருப்பம். அது என் விருப்பம் மட்டுமல்ல, மகிழ்மதி குடிகளின் விருப்பமும் அதுவே. மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதை சத்திரிய தர்மம் என எப்போதும் கூறுவீர்கள். அதை நிறைவேற்றுங்கள். வணக்கம்மா. வணக்கம்மா. மகாராஜா வரும் சமயம் இது. எவராயினும் சரி, மேற்கு வாசல் வழி செல்லுங்கள். பரவாயில்லை, முன் செல்லுங்கள். வேகமாக நகருங்கள். பின்னால் பெரிய கூட்டம் இருக்கிறது. அடுத்தது நீ. அவனை பிடியுங்கள், பிடித்து வாருங்கள். சேனாதிபதி சேதுபதியின் விரல்களை பாகுபலியின் மனைவி தேவசேனை வெட்டிய குற்றத்திற்கான விசாரணையை ராஜமாதா முன்னிலையில் பண்டிதர் குடிமக்கள் சாட்சியாக மகிழ்மதியின் பேரரசர் பல்வாழ் தேவர் இப்பொழுது நடத்துவார். ஆகட்டும். இதை பற்றி நீ ஏதேனும் கூற விரும்புகிறாயா தேவசேனா? எந்த விசாரணையும் இல்லாமல் என் கைகளில் சங்கிலி பூட்டி விட்டீர்கள். நான் தான் குற்றவாளி என ஏற்கனவே முடிவெடுத்து விட்டீர்கள். இது என்ன நியாயம்? அது மகிழ்மதியின் விதிமுறை. உன்மேல் தவறில்லை என்று நிரூபிக்கும் வரை நீ குற்றவாளி. காட்டு மிராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை தீட்டாது. உங்கள் சாசனங்களை நெருப்பில் எரியுங்கள், உங்கள் சட்டங்களை கடலில் எரியுங்கள். மதிக்கெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்ற பெயர் வேறு. தேவசேனா, மாபெரும் புகழ் பெற்ற இந்த சாம்ராஜ்யத்தை பற்றி இன்னொரு வார்த்தை தப்பாக பேசினால் வானை முட்டும் கோட்டைகளில் மலை என நிற்கும் சிற்பங்களில் அளப்பது புகழ் அல்ல, பறந்து விரிந்த மனங்களில் அளப்பதே புகழ். இங்கே அப்படி மனங்களும் இல்லை, புகழும் இல்லை. வெட்கம்.
கேட்டீர்களா மகாராஜா? உங்கள் முன்னாலேயே இப்படி பச்சையாக இழுத்து பேசுகிறார் என்றால் நீங்கள் இல்லாத போது எப்படியெல்லாம் பேசியிருப்பார் என்று யோசியுங்கள் மகாராஜா. என்ன நடந்தது? நீ சொல் சேதுபதி. கோவில் முழுவதும் பக்தர்கள் கூடியிருந்தனர். அப்போது தேவசேனை அவர்களும் நுழைய வந்தார். அது நீங்கள் வரும் வேலை என்பதால் நான் அவரை மேற்கு வாயில் வழியாக வர சொன்னேன். வாகோ, என்ன இது? பாதிக்கப்பட்டவனை ஏன் பயமுறுத்துகிறாய்? வஞ்சகனின் நெஞ்சில் இருக்கும் நஞ்சு கெஞ்சி கேட்டால் வராது அரசே. நீ எல்லை மீறுகிறாய் பாகுபலி. நிறைமாத கர்ப்பிணியின் கைகளில் விலங்கு பூட்டி விசாரணை நடத்தும் இந்த சபை எப்பொழுதோ எல்லை மீறிவிட்டதம்மா. நிறைமாத கர்ப்பிணியோ தள்ளாடும் கிழவியோ நீயோ நானோ விசாரிக்கும் விதிமுறை ஒன்றுதான். நடந்தது என்னென்று தெரியுமா உனக்கு? என்ன நடந்தது தேவசேனா? கோவிலில் பெண்களை ஒரு வரிசையில் வரச் சொன்னான். அப்போது அவர்களின் மேலே கைகளை வைத்து தடவினான். என் மீது கூட கை வைக்க பார்த்தான். விரல்களை வெட்டிவிட்டேன். நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. என்ன ஆணவம் இருந்தால் என் சபையை அவமதிப்பாய்? தப்பு செய்த காரணத்தால் சேதுபதி படபடத்தான். உண்மை பேசிய காரணத்தால் தேவசேனை அச்சமின்றி நின்றாள். குற்றம் நிரூபிக்கப்பட்டது, தலை துண்டிக்கப்பட்டது. பாகுபலி, நீ சொன்னது போல் சேதுபதியே குற்றவாளியாக இருக்கலாம். அதை விசாரிக்க வேண்டியது யார்? தீர்ப்பு வழங்க வேண்டியது யார்? நீயா அரசனா? இல்லை நீதான் அரசன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? அன்று வளைப்பூட்டில் உன் மனைவி உன்னை அரசனாக சொன்னாளே, அதனால் இங்கு அவளுக்காக அரசனாக திட்டம் போடுகிறாயா? உன் மனைவி மகிழ்மதியின் ஆட்சியில் பிழை என்றாள். 100 ஆண்டாய் எழுதிய புனித நீதியில் பிழை என்றாள். அவள் வாயால் சொன்னதை நீ வாளால் நிரூபித்து விட்டாய். நீங்கள் இருவரும் செய்தது ராஜ துரோகம். மந்திரியாரே, ராஜமாதா, இவர்கள் செய்த இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை? அரச குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் மகிழ்மதியின் விதிமுறைகளை மீறினால் கோட்டையை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். அப்படியே ஆகட்டும். நீங்கள் இருவரும் இப்பொழுதே இக்கணமே கோட்டையை விட்டு வெளியேறுங்கள். ஒரு பக்கம் நீங்கள் நம்பிய சட்டம், மறுபக்கம் நீங்கள் போதித்த தர்மம். அந்த இரண்டிற்கும் நடுவில் நீங்கள் என் கையில் தந்த இந்த வாள் என்னை தர்மத்தின் வழியை எடுக்கச் செய்தது. என்னை கோட்டையை விட்டு வெளியேற்றினாலும் மகிழ்மதிக்கு கடமையாற்ற உங்கள் அழைப்பிற்காக நான் காத்திருப்பேன். வீழும் சூரியனே, வருகிறேன் அம்மா. தர்மம் தோற்காதே, ஆளும் காவலனே. வேர்க்கை ஏற்காதே, வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே, ஆளும் காவலனே. கசிந்திடும் கண்ணீரை திரும்பிடச் செய்யா, மறுவிடும் நெஞ்சத்தில் மழையென பெய்யா. ஆழ்மனதில் சூழும் இருளை நீளும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயே நீ ஐயா. வந்தாயையா, வந்தாயையா, வாழ்வை மீண்டும் தந்தாயையா. தெய்வம் கோயில விட்டு நம்ம கூட வாழ வருதுடே.
பண்டிகையை கொண்டாடுங்கடே. வேண்டாம், எந்த துன்பம் வந்தாலும் அதை நான் தீர்க்கிறேன் என்று புரட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஏதோ விபரீதமாக நடக்கப் போகிறது என்று எனக்கு பயமாக இருக்கிறது சிவா. மல்லா, இந்த சமயத்தில் இங்கே என்ன செய்கிறாய்? இவன் எதற்கு இங்கே? மன்னிக்க வேண்டும் அண்ணா, இந்த முறை தப்பிவிட்டான். நாளை அவன் தலையை என் கைகளில் நீ வைக்காவிட்டால் உன் தலையை உன் கைகளில் வெட்டித் தருவேன். போ. மல்லா பிரபு, மல்லா, என்ன கொலை? யார் தலை? வேறு யார்? பாகுபலிதான். அரியாசனத்தை பறித்துக் கொண்டாய், அரண்மனையை விட்டு விரட்டினாய், இன்னும் கீழே அவனை கொலை செய்ய துணிந்து விட்டாய். நீ அவனை மட்டுமல்ல, அவன் மனைவியை, அவள் வயிற்றில் சுமக்கும் பிள்ளையை கொல்லப் போகிறேன். எதிர்த்தால் பெற்ற தகப்பன் என்று கூட பார்க்க மாட்டேன். கேட்டேன். என் மகனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவன் மனதில் எதையாவது நினைத்து விட்டால் செய்தி தீருவான். இதை உடனே பாகுபலிக்கு சொல்ல வேண்டும். நம்புவானா? பாகுபலிக்கு கள்ளம் கவடம் தெரியாது. தன் அண்ணன் ஒரு அரக்கன் என்று நம்பவே மாட்டான். இதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. சொல்லுங்கள். பல்வாழ் தேவனை நீ கொல்ல வேண்டும்.
அந்த களம் இது. என்ன நடக்கிறது என்று புரியவில்லையா குமாரவர்மா? யாகம் நடக்கிறது. பாகுபலியின் மரண தண்டனையை சிவகாமியின் கைகளாலேயே எழுத வைக்கும் மகா யாகம். பார்த்தாயா சிவகாமி, குமாரவர்மன் தன் ஆட்களுடன் நுழைந்து நம் காவலர்கள் அனைவரையும் அழித்து பல்வாள் தேவனின் முகத்தை கிழித்திருக்கிறார். இவ்வளவு நடந்த பிறகும் காலதாமதம் கூடாது. பாகுபலி கொல்லப்பட வேண்டும். இன்னும் என்ன யோசனை சிவகாமி? ராஜமாதாவாக உன் கடமையை செய். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாதே. பாசமா தேசமா என்று முடிவிடு. நீ பாலூட்டி வளர்த்த பாம்பா, இல்லை உன் ரத்தத்தில் பிறந்த மகனா? முடிவிடு சிவகாமி. பல்வாழ் தேவன் உன் மகன் மட்டுமல்ல, இந்த நாட்டின் அரசனும் கூட. அரசனை கொல்ல யார் நினைத்தாலும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும். பாகுபலிக்கு மரண தண்டனை விதித்தால் மக்களின் புரட்சி வெடிக்கும், மந்திரி சபை பிளவுறும், நாளை பற்றி எரியும். இது மகிழ்மதிக்கு நல்லதல்ல. அப்படி என்றால் இத்தனை நடந்த பிறகும் அவனை மன்னிக்கப் போகிறாயா? வளர்த்த பாசம் உன் கண்களை மறைக்கிறதா சிவகாமி? உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? பாகுபலி கொல்லப்படுவார். ஆனால் அந்த ரத்தக்கரைகள் பல்வாள் தேவனின் கைகளில் படக்கூடாது. தம்பியை கொன்ற அண்ணன் என்ற வரலாறு பேசக்கூடாது. அப்படியானால் என்ன செய்வது? கட்டப்பா, உன் மூதாதையர்கள் மகிழ்மதியின் சிம்மாசனத்துக்கு அடிமையாக கிடப்போம் என மகாராஜா எது சொன்ன போதும் மறுக்காமல் செய்வோம் என பிரமாணம் செய்தார்கள். அதற்கு கட்டுப்படுகிறாயா? சந்தேகமே இல்லை. உத்தரவிடுங்கள் அரசே. பாகுபலியை கொல். என்ன சொல்கிறீர்கள்? எதற்கு மகாராஜா? அது உனக்கு தேவையில்லை. ராஜமாதா, நீங்கள் அறிவா இதெல்லாம் நடக்கிறது? உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அரசரின் உத்தரவை திருப்பி எடுத்துக் கொள்ள சொல்லுங்கள். உலகமே தலைகீழ் ஆனாலும் பாகுபலி தவறளிக்க மாட்டார். நீங்கள் வளர்த்த மகனம்மா, உங்கள் பால் குடித்து வளர்ந்தவன். நீங்கள் கற்பித்த என்னை விட்டுவிட்டு போவாங்க. இந்த அடிமையின் உயிர் உன்னை விட பெரிய. எனக்காகவும் என்னை விட்டு சென்று என்னை சாகவிடு. என் பேச்சை கேள்வாய். எனக்கு உம்மை விட்டு தொலைக்க வேண்டும் என்றுதான் இருக்கிறது கிழவா.
குழந்தையை கையில் ஏந்துவேன் என்று சத்தியம் செய்திருக்கிறீர். உம்மை பத்திரமாக அழைத்து வருவேன் என்று நானும் அவளிடம் சத்தியம் செய்திருக்கிறேன். அதனால் நீர் சற்று நேரம் பேசாமல் இருந்தால் நான் என் கடமையை செய்வேன். இப்படி சொல்றேன் உன் கால் பிடித்து கேட்கிறேன். விட்டு போவாங்க, விட்டு போவாங்க. நீர் இந்த பாகுபலிக்காக பயப்படுகிறீரா? நீரின் பக்கம் இருக்கும் வரை என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. உன்னை கொல்ல வேண்டும் என்று பேரரசரின் கட்டளை. என்னை மன்னித்து விடுவாங்க. என்னை மன்னித்து விடுவாங்க. என்னை மன்னித்து விடுவாங்க. அம்மா ஜாக்கிரதை.
கத்துக்கவே கட்டப்பன் மாமனோ இது கேட்டும் தருவான் பல்ல அண்ணனோ விளையாட வருவான் அன்னையனவே என்னை அழை நீ உயிராய் காப்பேனடா பாகுபலி. தந்தை ஸ்தானம் கொடுத்து எந்த கைகளாலும் குழந்தையை தூக்கச் சொன்னாயோ அதே கைகளால் உன் கணவரை குற்றிவிட்டேனேம்மா. இந்த பிஞ்சு குரல் வளையை நசுக்கி விடு சிவகாமி. இந்த அழுகுரல் கூக்குரலாகி மக்களின் குரலாகி புரட்சி வெடித்து குழப்பம் ஏற்படுவதற்கு முன் நசுக்கி விடு. இந்த பிண்டத்தின் அழுகையை நிறுத்தினால்தான் அண்டத்தில் அமைதி நிலவும். இப்பொழுது உங்களுடைய புதிய அரசன் மகேந்திர பாகுபலி. கட்டப்பா, அமைச்சர்களை அவசர கூட்டத்திற்கு அழை. குற்றவாளிகள் பொதுமக்கள் முன்னிலையில் கழுவில் ஏற்றப்பட வேண்டும். ஆகட்டும் தாயே. உன் உயிரென கருதிய பாகுபலி தவறு செய்தான் என்று நம்பி அவனையே கொலை செய்தாய். என்னை மன்னிப்பாய் என்று மட்டும் எப்படி நம்புவேன் அம்மா? முன்னேற்பாடு செய்திருக்க மாட்டேனா? சிவகாமியையும் அவள் கையில் இருக்கும் குழந்தையையும் கொல்லுங்கள். வாருங்கள் தாய். எழுந்து வா, நான் சொல்வதை கேள். என் மகனை காப்பாற்றுவது என் கணவரை மீட்டு தருவதற்கு சமம். மகேந்திரா, நீ திரும்பி வர வேண்டும். உனக்காக நான் காத்திருப்பேன். இந்த மகிழ்மதி காத்திருக்கும். நீ வருவாய் தானே? தப்பிவிட்டா? மகிழ்மதியின் மொத்த ராஜதிகாரமும் அரக்கன் பல்வால் தேவரிடம் போனது. தேவசேனை மீதுள்ள கோபத்தில் குந்தல தேசம் மொத்தம் எரித்து சாம்பலானது.
இந்த பிரபஞ்சத்தில் நீ விரும்பவோ வெறுக்கவோ நான் மட்டுமே இருக்கிறேன் தேவசேனா. நாங்களெல்லாம் நீ இறந்து விட்டாய் என்று நினைத்து விட்டோம். ஆனாலும் பாட்டி தன் உயிரை தந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறார். உன் தாய்நாடு 75 ஆண்டுகளாக காத்திருந்தது உனக்காத்தான் மகேந்திரா. ஊருக்கெல்லாம் செய்தி அனுப்புங்க தாத்தா. உள்ள பெருசு வீர கோழ எல்லாரையும் வர சொன்னேன்னு சொல்லுங்க. கத்தி சுத்தி அருவா கோடாலி வேல்கம்பு எது கிடைக்குதோ ஆயுதமா கொண்டு வர சொல்லுங்க. இந்த ராஜ்யத்துக்கு பிடிச்ச பிடியை அழிக்கிறதுக்காக ராஜமாதா சிவகாமி தேவி பேர அமரேந்திர பாகுபலியோட வாரிசு மகேந்திர பாகுபலி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்க. பொன்னில் செய்த சிலை, மகிழ்மதி சிம்மாசனம், தலைமேல் கிரீடம், அரசன் என்ற பட்டம், ஆனந்தம் இதில்தான் என நினைத்து வந்தேன். இல்லை, இரும்பிலே செய்த இச்சங்கிலியில் தேவசேனையை நரகத்தின் வாசலுக்கு கொட்டிச் சென்ற இச்சங்கிலியில் இப்போதில் அவள் இல்லாததை காணும் போது நடுமண்டையில் நரம்புகள் வெடிக்கின்றன. எனக்கு वैसे डायमंड लगाते हैं. எடுத்து பத்ரா அதன் மேலே உன் தலையை வைத்த பிறகுதான் 10,000 குடும்பங்களின் அழுகையை மங்கள வாத்தியமாக்கி உன் இறுதிச் சடங்கை முடிப்பேன் என சத்தியம் செய்கிறேன்.
இன்று மீண்டும் அவன் வந்தவுடன் என்னை விட்டு ஏன் ஓடிப்போனாய் தேவசேனா? पिछली तरह से लेके பாட்டோன்னு மிகப்பெற்றது என் தாயை வந்துட்டு போறத பார்க்க நான் கல்லல உயிர் போல பரவாயில்ல, நான் போறோம். இத்தனை காலமும் தாய் தவம் மருந்தும் உன் சாவை காணவா? அவன் சாவை காண காரர்களின் கருவில் கூட வலுச்ச பிரசவிக்கும் மதி கொண்ட அமரேந்திர பாகுபலியின் மகனானா நீ? உன் தந்தையை போல் யோசி. பாகுபலியாய் யோசி. பாதிப்படை கோட்டைக்குள் இருக்கும் மகேந்திரா, நம் படை உள்ளே கொண்டு வர வழி செய்ய வேண்டும். சுத்தியல் வேணும் தாத்தா. पे छोड़ता अब है
ஏத்திட வந்துக்கோ. கம்பம் எடுங்க தாத்தா. அடி வையுங்கம்மா. நீங்க இந்த பரமசிவனை சுத்தி 3 தடவை வரம் போறதுக்கு முன்ன அவனை உயிரோட சாம்பலாக்கிறதுக்கு இந்த சிதை மேல படுக்க வைக்கிற. செல் தேவசேனா, நீ சுற்றி வருவதற்கு
எத்தனை ஆனந்தம் கொண்டேன் என வார்த்தைகளால் சொல்ல முடியாதடா. தந்தையை கொன்றேன் தான், ஆனால் அன்று என் கைகளால் அவன் மூச்சு முடியவில்லை என்ற குறை என்னை நிம்மதியாக வாழ விடவில்லை. அவனை போலவே உருக்கொண்டு நீ வந்தாய். நிறைவேறாத ஆசை என நான் நினைத்ததை நிறைவேற்ற வந்தாய். என் கைகளால் உன் இதயத்தை பீத்திடுவதை காண வந்தாய். உனக்கு எவ்விதம் நன்றியை தெரிவிப்பேன் மகேந்திர பாகுபலி.
சிவகாமி தேவி சாட்சியாக இது என் முதல் ஆணை. இந்த ராஜ்யத்தில் நீதியும் நேர்மையும் கடைபிடித்து மெய்வருத்தி உழைக்கும் ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து வாழ்வர். அவர்களுக்கு துன்பம் இழைக்க யார் நினைத்தாலும் சரி, அவர்கள் தலை அதள பாதாளத்தில் உருளும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாஸ்திரம். Magic